இந்த படம் தான் ஓடும், இந்த படம்லாம் ஓடாது, இந்த கருத்தெல்லாம் பேசக்கூடாது அப்படின்ற இடத்துல இருந்து தான் நம்ம வந்திருக்கிறோம். அப்படின்ற இடத்துல இருந்து தான் நீலம் ப்ரொடக்ஷன் வந்து இன்றைக்கி வந்து செயல்பட்டுருக்கு. அதிலிருந்து தான் நிறைய டிரெக்டர்ஸ் இன்றைக்கி வந்து வந்திருக்காங்க. ஸோ எந்த கருத்தினாலும் பேசலாம் அப்படின்ற வாய்ப்பை ஏற்கனவே இந்த தமிழ் சமூகம் உருவாக்கி வச்சிருக்கு. இப்போ தலித் இஷ்யூ பேசுறதுனால இது ஒரு சாதி திரைப்படம்னு சொல்லிட்டு முத்திரை குத்து சாதி திரைப்படங்கள் வருவதற்கான காரணம் ரஞ்சித் தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே பல வருஷம் காலமாக வந்து இங்கே வந்து சாதியை பற்றி வெளிப்படையாக பேசின படங்கள் இருக்குது. ஆனால் அது எல்லாமே என்னென்னா ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு சாதியாக இருக்கிறதுனால இவங்களுக்கு யாருக்குமே பிரச்சனையாக இல்லை. இங்கே திடீர்னு வந்து தலித் லைஃப்பை பற்றி பேசுகிறது தான் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு சாதி படமாக மாறிருக்கும். இவங்க வந்து காஸ்ட்டை பற்றி பேசுகிறான், நம்மலாம் ஒன்றா இருக்கிறோம், நம்மளாம் ஒன்றா பேசிட்டு இருக்கிறோம், ஒன்றா படுத்து தூங்குறோம், ஒன்றா வந்து சாமி கும்பிட்றோம், நமக்குள்ளே எந்த பிரச்சனையுமே இல்லை, இவன் தான் வந்து பேசி இந்த பிரச்சனை பண்ணுறான் அப்படின்னு ஒரு இடம் ஃபஸ்ட்டு திட்ட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து இவன் ஜாதி பேரை சொல்லி சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு. ஃபஸ்ட்டு வந்து எப்படின்னா இது மாதிரி படமே எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி படம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாமல் இருந்தது. ஓகே, அந்த மாதிரி படம் எடுத்து ஜெயிக்கிறோம். ஜெயித்த உடனே என்னன்னா இது வந்து ஒரு நல்லா இருக்கிற தமிழ் சூழலில் கெடுக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க, இது வந்து ஒரு படம் தான், இதுக்கப்புறம் வந்து ஒன்றா ஒர்க் ஆகாது, இவெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அப்படி பேச ஆரம்பித்தோன்னே அதுக்கப்புறம் வந்து என்னென்னா இன்னும் சில படங்கள் பண்ண ஆரம்பித்தோன்னே வந்து என்னென்னா பார்த்தியா ஜாகுவார் காரில் வரான், ஏன் அந்த காசு வச்சு வந்து தலித் மக்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசுறது இருக்குல்ல. இப்போ உனக்கு என்ன தான் பிரச்சனைனா படம் பண்ணுறது பிரச்சனையா இல்லை வந்து படம் பண்ணுறதுல எனக்கு கிடைக்கிற சம்பளத்தில் நான் சொந்த காசில் வந்து நான் கார் வாங்குறது பிரச்சனை, இது மாதிரி நிறைய இருக்குல்ல. ஆனால் இது எல்லாமே அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது.